ஓம் ஜன்ம ரகஸ்ய விதே வேதாந்த பாஸ்கராய நமஹ. புருஷஸ்ய யதா வீர்யம் பார்யாயோனௌ பிரவேஷ்யதே ததஸ்ய பிரதமம் ஜன்மம் ப்ரூதே வேதாந்த பாஸ்கரஹ. வீர்யம் பார்யயோனௌ யதா பிரவேஷ்யதே தத் அஸ்ய ஜீவஸ்ய பிரதமம் ஜன்ம. அத்ய தினாங்கः ஏப்ரல் மாசே பிரதம தினः. அத்ய தினஸ்ய விஷயः ஜீவாத்மனः பிரதமம் ஜன்ம ஏதத். ஜீவாத்மாவனுடைய முதல் ஜன்மமானது இது என்ற தலைப்பை கொண்ட இன்றைய விஷயமானது ஐத்தரேய உபனிஷத்தினுடைய 2:1 மந்திரம். அந்த மந்திரம் கூறியபடி ததேதத் சர்வேபியோ அங்கேபியः தேஜः சம்பூதம் ஆத்மயோன்வாத்மானம் பிபர்த்தி தத்யதா ஸ்திரியாம் சிஞ்சதி அதைனத் ஜனயதி ததஸ்ய பிரதமம் ஜன்ம. ததேதத் வீர்யம் சர்வேபியः அங்கேபியः ரேதோ ரூபேன உற்பத்தியதே. அந்த ஆணுடைய ரேதஸானது எல்லா அங்கமாக உருவெடுக்கிறது, வீரியம் கொள்கிறது. ஆத்மானம் ஆத்மன்யேவ அயம் ஜீவஹ தரதி. தானே ஒரு குழந்தையாக பிறக்க அது தயாராகிறது. யதா புருஷः தத் ரேதः ஸ்வபார்யாயாம் சிஞ்சதி ததா இமம் ஜீவம் உத்பாதயதி. எப்பொழுது ஒரு புருஷனானவன் தன்னுடைய பாரியாவின் யோனியில் அந்த ரேதஸை செலுத்துகிறானோ அப்பொழுது இந்த ஜீவனானது உற்பத்தி ஆகிறது. இந்த உற்பத்தியே முதல் ஜன்மம் எனப்படுகிறது. அஸ்ய மானவஸ்ய 3 ஜன்மானி பவந்தி. ஒரு மனுஷனுக்கு 3 ஜன்மங்களாக சொல்லப்படுகிறது. மாதுஹு யோனிம் பித்ருரேத ரூபேன பிரவிஷதி இதி யத் ததேவாஸ்ய பிரதமம் ஜன்ம. அம்மாவின் யோனியின்குள் அப்பாவின் ரேதஸானது செலுத்தப்பட்டு அங்கு ஜீவன் உற்பத்தி ஆவது என்பது அந்த ஜீவனுடைய முதல் ஜன்மமாக கருதப்படுகிறது. நவ மாசானந்தரம் யோனித்வாரா பூலோகம் பிரதி பகிராகமனம் ஏவ த்விதீயம் ஜன்ம. 9 மாசங்களில் அந்த ரேதஸானது குழந்தையாக வளர்ந்து இந்த பூலோகத்தில் வெளிவருவது 2வது ஜன்மம் என்று சொல்லப்படுகிறது. மரணாந்தரம் புனः புத்திரரூபேன ஜனனமேவ திருத்தீயம் ஜன்ம. இறந்த பிறகு புத்திரனாக மீண்டும் பிறப்பது 3வது ஜன்ம. ஏவம் அவித்யாவதः ஜீவாத்மனः 3 ஜன்மானி பவந்தி. இவ்வாறு ஒருவனுடைய பிறப்பை 3 ஜன்மங்களாக அவித்யாவசத்தினால் ஏற்படுவதாக உபனிஷத் கூறுகிறது. பிரகிருதே அத்ர மந்திரே ஜீவஸ்ய பிரதம ஜன்ம விவரணம் கத்தியதே. வீரியம் நாம மானவஸ்ய சர்வாங்கானாம் சாரபூதம் தேஜः. ஏகோ வீரிய பிந்து மானவேன புக்தஸ்ய சமஸ்தஸ்ய ஆகாரஸ்ய சாரதமோ ரசஹ. பிரகிருதியில் ஜீவனுடைய முதல் ஜன்மமானது எவ்வாறு கூறப்படுகிறது என்றால், அந்த வீரியமானது, ஆணுடைய வீரியமானது எல்லா அங்கங்களாக இருக்கிறது. எல்லா அங்கங்களுடைய தேஜரூபமாக இருந்து ஒரு மனிதன் உண்ணுகின்ற அனைத்து உணவினுடைய சாரபூதமாக அந்த ஒரு சின்ன ரேத்தஸானது இருக்கிறது.
யதா வீரிய பிந்துகு ஸ்திரீயோனி பிரவிசதி ததா ஏவ அஸ்ய ஜீவஸ்ய பிரதமம் ஜன்ம பிராப்தமிவ. அப்படி அந்த சாரபூதமாக இருக்கக்கூடிய அன்னமானது ஆணினால் உண்ணப்பட்டது எப்படி ரேதசாக ஆகிறதோ, அது எப்பொழுது ஒரு ஸ்திரீயினுடைய யோனியில் போகிறதோ அப்பொழுது அது ஒரு முதல் ஜென்மமாக கருதப்பட்டு அங்கு வளர ஆரம்பிக்கிறது. அவித்யாயா காமஹா காமேன கர்மாணி கர்மபிகி ஜன்மாணி. அவித்யினால் காமம், அந்த காமத்தினால் கர்மம், அந்த கர்மத்தினால் ஜென்மம், ஜென்மத்திலே மீண்டும் அவித்யினால் காமம், காமத்தினால் கர்மம், கர்மத்தினால் ஜென்மம். இதுதான் சம்சாரத்தினுடைய சுழல். வித்யா அவித்யாயாம் நிவர்த்தாயாம் புனः ஜன்மாந்தர பிராப்திகி நாஸ்தி. இந்த ஓட்டத்தில் வித்யினால் படிப்பினால் அவித்யானது நீக்கப்பட்டால் ஜென்மாவிலிருந்து ஜென்மா போவது நிவர்த்தி ஆகிவிடும். அதுவே மோக்ஷம். ஓம் ஜன்ம ரகசிய விதே வேதாந்த பாஸ்கராய நமஹ.